டு ரெஸ்லிங் ரிமிக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ரோமன் ரெய்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பருக்கு எல்லா சூப்பர் ஸ்டாரையும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமனை டார்கெட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஇடபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் க்ளோஸ் ஆக போதா அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போகுது. ஒரு சில பெரிய அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மறக்காம சேனலுக்கு புதுசு வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் எதுவுமே இல்லை. ஹாப்பி பொங்கல். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நண்பா, சாரி. அண்ட் வீடியோலேயே அதாவது கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லியிருந்தேன் அண்ட் வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த டைம் என்னடா அது ஏதோ நாய்படுத்துக்கிறேன்னு கேட்குறேன். நாங்கள் போட்ட கோலத்தில் அது வந்து அலங்கோலம் பண்ணிட்டு போயிடுச்சு. அதான் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பர் 2025 பற்றி தான். இப்போதைக்கு ராயல் ரம்பர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் இருக்க போகிறாங்க. அதனால இந்த ஒரு ராயல் ரம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிரடிக்டபிள் ராயல் ரம்பர்னு எல்லாருமே வந்து சொல்லப்படுது. அதில் மெயின் ரீசன் என்ன, இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆன ஜான் சீனா அண்ட் ரோமன் ரெய்ன்ஸ், செத் ராலன்ஸ், சிஎம் பங்க் அண்ட் ட்ரூ மைண்டர்னு ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இன்னைக்கு ரால ஒரு சில ஸ்டோரில் நடந்துச்சு, அது வந்து தரமாக இருந்துச்சு. உண்மையிலே நான் சொல்லியிருந்தேன் நேற்றே வந்து சிஎம் பங்க் நாளைக்கு வந்து செத் ராலன்ஸ் கூட ஃபியூட் பண்ண மாட்டார், அப்படி பண்ணாலும் ராயல் ரம்பரை பேஸ் பண்ணி தான் ஃபியூட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் இன்னைக்கு நடந்துருச்சு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல ராயல், அதாவது சிஎம் பங்க் என்ன சொன்னார்னா, ராயல் ரம்பரில் நான் வந்து வின் பண்ணுவேன், 29% எலிமினேட் பண்ணி நான் அங்கே வந்து அதாவது ஜான்சினா அங்கே இருந்தாலும் சரி. அண்ட் ரோமன் வந்து மென்ஷன் பண்ணல. அண்ட் 29 பேர் இருந்தால் ஜான்சினா மென்ஷன் பண்ணார். 29 பேர் இருந்தாலும் நான் வந்து அங்கே அவரை வீழ்த்தி அண்ட் அங்கே என்னோட மியூசிக் தான் ஒழிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவோ செத்ரான்ஸ் வர. அண்ட் செத்ரான்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த ஸ்டோரியில் என்ன பில்ட் பண்ணுறதுக்கு சரியான ஒரு ஆப்ஷன் வந்து கிடச்சிருக்கு. நல்லா பாருங்க, அவர் வந்து இன்னைக்கு என்ன பேசுனாருன்னா, நான் வந்து ராயல் ரம்பரில் வின் பண்ணுறதை விட ஒன்றை வந்து அங்கே வந்து தோக்கடிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பரில் சண்டை போட்டு அண்ட் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆக கூட சான்ஸ் இருக்குது. இதனால எலிமினேஷன் சாம்பரில் ஒரு பார்ட் 2 மேட்ச் நடக்கலாம். ஆனால் ட்ரூ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, நீங்கள் உங்களுக்குள்ள தான் பார்க்குறீங்க அந்த ராயல் ரம்பரில் இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்க போகிறாங்க ரோமன் ரெய்ன்ஸ். இந்த ஒரு செக்மெண்ட் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு அந்த யோசிச்சு பார்க்கும்போது. அண்ட் ட்ரூ மைண்டர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஊல் ஆஃப் எடுக்கும்போது நீங்கள் தடுக்கலை அங்கே இருந்துட்டு, அண்ட் என்னாலையும் தடுக்க முடியல. கடைசியில் இப்போ ரோமன் வந்து சார்ஜ் ஆகிட்டான் அண்ட் ரோமன் வந்து ஹீல் டர்ன் பண்ணிட்டான். இப்போ அடுத்த பிளான் அன்டிஸ்பிளேட் சாம்பியன். இப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ரோமனை தடுக்கணும்னா அந்த ராயல் ரம்பரில் அவனை வின் பண்ண விடக்கூடாது. அண்ட் வின் பண்ணானா அவன் திருப்பி வந்து அன்டிஸ்பிளேட் சாம்பியன் திருப்பி வந்து நம்மளை பழி வாங்க ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி சொல்கிறாரு. அண்ட் குந்தர் சேம் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ராமா பார்த்துருக்கீங்க, யார் ட்ரைபல் சீஃப், யார் ஹெட் ஆஃப் த டேபிள், இந்த மாதிரி அதெல்லாம் நடந்தாலும் அந்த ராயல் ரம்பரில் நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன், தன்னை வேர்ல்டு வைட் சாம்பியன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ குந்தரும் ராயல் ரம்பரில் இருக்க போகிறார், ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. குந்தர் அங்கே ராயல் ரம்பரில் இருந்தாருன்னா கடந்த 2 வருஷமாக கடைசி வரைக்கும் இருந்த மனுஷன் அண்ட் அங்கே இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டார் நெஞ்சையும் புகைச்சி விட்ருவாரு. அந்தளவுக்கு ஒரு டஃபஸ்ட் ஆப்போனன்ட்டு. அண்ட் குந்தரும் ராயல் ரம்பரில் இருக்க போகிறாரு. நான் சொல்லிட்டே இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், இந்த ராயல் ரம்பர் அன்பிரடிக்டபிள் ராயல் ரம்பர். இந்த மாதிரி ஒரு ராயல் ரம்பரை திருப்பி நம்மளால் பார்க்க முடியுமா கூட தெரியாது. அண்ட் இதான் எனக்கு தெரிஞ்சு அதாவது லாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜான்சினாக்கு லாஸ்ட்டு மேபி கோல்பர்க் வரலாம். ஏன்னா கோல்பர்க்கும் அண்ட் ராமசிரியோவுக்கும் இந்த ஒரு இயர் வந்து லாஸ்ட் இயர், இதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாங்க ஆஃப்டர் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா. சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற விதம். நம்பர் டூ என்னன்னா, இன்னைக்கு டேமன் பிரிஸ் வர்சஸ் ஃபின் பாலருக்கான ஒரு மேட்ச் வந்து நடந்துச்சு. மெயின் ஈவெண்ட்டாக ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச். இந்த மேட்ச்சில் நான் வந்து பாதி வரைக்கும் தான் சொல்லியிருந்தேன், ஏன்னா அதுக்கப்புறமா எனக்கு இந்த கோயிலுக்கு கூட்டு போயிட்டாங்க, அதனால் வேறு வழி தெரியலன்பா. அதனால் இந்த இன்ஜூரோட வந்து முடிச்சிட்டேன். அண்ட் இந்த மேட்ச்சில் என்ன ஆகுனா, கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்ஜூர் ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க, அப்படியே ஸ்ட்ரெச்சர்லையும் தூக்கிறது இந்த மேட்ச் முடிக்கணுன்றக்காக டேமின் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த இன்ஜூர் ரியலாக என்னன்னு தெரியல. அண்ட் அதோட சண்டை போட்டு ஃபின் பாலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் தோற்றுருப்பாரு. அண்ட் இந்த மேட்ச்லேயும் ஃபின் பாலர் அண்ட் டேமின் பிரிஸோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வேறு லெவலு. அண்ட் திருப்பி வந்துட்டு தான் பார்த்துருந்தேன். அண்ட் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பட் இந்த மேட்ச்சில் வந்து டேமின் வின் பண்ணிட்டாரு. அண்ட் டேமின் வின் பண்ணிட்டாருன்னா அப்போ நெக்ஸ்ட் எந்த மாதிரி ஸ்டோரி லைன் கொண்டு போவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டேமினுக்கு இதுக்கப்புறம் டைட்டில் புஷ் தான் கொடுப்பாங்க, இதோட இந்த ஃபின் பாலர் ஸ்டோரி லைன் முடிப்பாங்கன்னு நினச்சா கிடையாது. இதுக்கப்புறம் டீமன் ஒரு கதையை கொண்டு வந்து இன்னும் ஹை பேத்தி மேபி ராயல் ரம்பரில் ஒரு மேட்ச் நடக்கலாம். அதையும் தாண்டிச்சுன்னா எலிமினேஷன் சாம்பரில் ஒரு தரமான ஒரு மேட்ச் வந்து பண்ண சான்சஸ் இருக்குது. ஏன்னா டீமன் இன்னும் வரல, ஏன்னா இப்போ இன்ஜூர் ஆகிட்டாரு, மேபி சான்ஸ் இருக்குது டீமனோட ரிட்டர்னுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்கண்டர் சாம்பியன்ஷிப் உமன் டிவிஷன் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தது டக்கோட்டா கை வின் பண்ணுவாங்கன்னு. அண்ட் அது அப்படியே வந்து லைரா வல்கேரியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுலலாம் யோசிச்சு பாருங்க, யுனைடெட் சாம்பியனும் இன்டர்கண்டர் சாம்பியனும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சாம்பியனை நோக்கி தான் போயிருக்கு, ஃபியூச்சர் ரெஸ்லரை நோக்கி தான் இந்த ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலே WWE இந்த ஒரு விஷயத்தில் கிரேட்டஸ்ட் ஒரு மூமெண்ட், உண்மையிலே கிரேட்டஸ்டாக வந்து பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ட்ரெண்டாக இருக்க ரெஸ்லருக்கு கொடுக்காம அண்ட் வரப்போகிற ரெஸ்லர் ட்ரெண்ட் ஆகுன்றக்காக இந்த ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் 3 ரொம்ப ஒரு மோசமான மூமெண்ட் தான். AEW ஆல் இன் டெக்ஸஸ்னு ஒரு ஷோ வந்து நடத்த போகிறாங்க ஜூலை 12. அந்த ஒரு ஷோ நடக்கும்போது அப்படி WWE ஒரு பெரிய சம்பவம் வச்சுருக்காங்க. அதாவது இப்போ ஜனவரி மாதம் நடக்க போகிற சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இங்கே ஒரு மேட்ச் நடக்க போகுது. அண்ட் இதுக்கப்புறமும் ஒரு 3 சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் இருக்குது, இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் AEW எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு புஷ் கொடுத்தாலும் இப்போ 12 மேன் டாக் டீம் மேட்ச் வந்து நடத்த போகிறாங்க. அப்படி எத்தனை மேட்ச் நடத்தினாலும் அவங்களோட ஃபேன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கோஆப்ரேஷன் நடக்க மாட்டேங்குது.
அண்ட் சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 12 சேம் அந்த ஆல் இன் டெக்ஸஸ் அப்பையும் ஒரு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் வந்து நடக்க போகுது. சேம் அதே பிளேஸ்லனால இப்போதைக்கு ஏஐடபிள்யூ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சேம் டைமில் நடக்கிறதுனால இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஷோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இந்த மாதிரி தான் இப்போதைக்கு ஏஐடபிள்யூ வந்து காலியாக தான் ஓடிக்கிட்டு இருக்கான். அதனால் இப்போதைக்கு ரொம்ப வந்து ஃபீலாக இருக்காங்க ஏஐடபிள்யூ சைடு. அண்ட் இப்போதைக்கு ஒரு சில ஷோ, அதாவது ஏஐடபிள்யூ டைனமிக் ஷோட கொலிஷன் ஷோ ரொம்ப வந்து குறைஞ்சதா இப்போதைக்கு வந்து ஒரு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் பாருங்கள் அந்த கிரிஜரியோட செக்மெண்ட்டை பாருங்கள் எந்த மாதிரி காலியாக இருக்குன்னு. உண்மையிலே வந்து சேட் மூமெண்ட் தான். ஏன்னா ஏஐடபிள்யூ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட பெர்ஃபார்மன்ஸையும் அதிகமாக யூஸ் பண்ணி அண்ட் இந்த ஏஐடபிள்யூ மேட்சஸ் ஃபுல்லாக பாருங்க உண்மையிலே கிரேட்டஸ்ட் லெவலில் இருக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு மேட்ச் கொடுத்தாலும் ஆடியன்ஸ் சைடு அவங்க சைடு வந்து ரொம்ப கோஆப்ரேஷன் இருக்க மாட்டேங்குது. ஏன் டபிள்யூடபிள்யூ ஏஐடபிள்யூக்கும் சண்டை வந்தாலும் ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே ஏஐடபிள்யூ ஃபேன்ஸ் எல்லாமே ஏஐடபிள்யூக்கு நின்றா கூட இந்த அளவுக்குலாம் க்ரௌடு வந்து உட்காராது. உண்மையிலே ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. உண்மையிலே அந்த ஃபேன்ஸை தான் முதல் சொல்லணும். ஏஐடபிள்யூ வந்து எப்போவுமே செக்மெண்ட் வைஸில் பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாங்க. நானே இப்போ தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஜூலை 12 நம்பர் 4 பென்டகன் ஜூனியர் பற்றி. இப்போதைக்கு பென்டகன் ஜூனியர் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி நேற்று நைட்டே வந்து அப்டேட் வந்துருச்சான். வேற ஒன்றுமே கிடையாது. டபிள்யூடபிள்யூ சைடு மெர்ச்சன்டைஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு மாஸ்க்கு டிஷர்ட் எல்லாத்தையும் அவங்களே வந்து வெளியிட்டாங்க. இன்றைக்கி நடந்த இந்த மேட்சஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆடியன்ஸில் ஒரு சில சின்ன பையங்கள்லாம் இந்த ஒரு மாஸ்கையும் சட்டையும் வந்து போட்டிருப்பாங்க. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் நேற்று எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு பென்டகன் ஜூனியர் வரப்போறான்னு. அண்ட் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு தரமான செக்மெண்ட் மேட்ச் பண்ணி அண்ட் செக்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ண தருணம் வந்துருச்சு. அண்ட் எல்லாருமே இந்த ஒரு என்னை வந்து பார்க்குறக்காக தான் வெயிட் பண்ணீங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் பென்டகன் ஜூனியரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நான் பார்த்த வரைக்கும் ஒருவேளை இவருக்கு சிங்கிள் போஸ்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். டேக் போஸ்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேக் மட்டும்தான் விளாட முடியும். அதனால் இவர் வச்சு ஒன்றும் அதாவது வேஸ்ட் ஆக்கி விட்ருவாங்க. ஒன்று சிங்கிள் போஸ்ட் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். சிங்கிள் போஸ்ட் கொடுத்தாங்கன்னா இன்டர்கண்டர் சாம்பியன்ஷிப் ஒருவேளை ஃபியூச்சரில் வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் கூட ஒரு மேட்ச் வந்து பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு இவர் வந்து நல்லா கொடூரமாக இருக்காரு. அண்ட் மேட்ச் வைஸில் பெஸ்ட்டாகவும் கொடுத்துட்டாரு இன்னைக்கு ஃபஸ்ட் மேட்ச்சே. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 5 இந்த ஃபைனல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ பேக்லாஷ் பற்றி 2025 ரெசல்மேனியா நடக்க போகிற டபிள்யூடபிள்யூ பேக்லாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேப்பராக இருக்கும். ரெசல்மேனியா முடிஞ்சக்கப்புறமா அடுத்து ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா ரெசல்மேனியா பேக்லாஷ் பற்றி தான். இப்போதைக்கு இந்த பேக்லாஷ் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோவில் நடத்த போகிறது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்மான ஒரு நியூஸ் வந்துருச்சு. அண்ட் மெக்சிகோவில் நடக்க போகிறதுனால பேட் பன்னியோட ரிட்டர்ன் வந்து ஒரு சிலர் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் பேட் பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டியூட் போட்டிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் டபிள்யூடபிள்யூல ஒரு மேட்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு அவர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு ட்ரிபிள் ஹெச் கிட்ட. மேபி சான்சஸ் இருக்குது மெக்சிகோவில் டபிள்யூடபிள்யூ பேக்லாஷ் அப்போ எப்பயுமே இந்த பேக்லாஷ் பேப்பருக்கு முன்னாடி பேட் பண்ணி அப்பீரன்ஸ் ஆகி ஒரு செக்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் பேக்லாஷ் ஒட்டி ஒரு மேட்ச் பண்ணிட்டு அதோட வந்து தொலைஞ்சு போயிடுவார். அண்ட் இதே மாதிரி தான் இந்த 2025 பண்ண போகிறாரு. பேட் பண்ணி வந்து இந்த நடக்க போகிற 2025 டபிள்யூடபிள்யூ பேக்லாஷ் பேப்பரில் வந்து இருக்க போகிறாரு. அவர் இப்போதைக்கு ட்ரிபிள் ஹெச் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்டிருக்காராம். அதாவது இப்போதைக்கு அவர் வந்து ஒரு மேட்ச் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் கேட்டிருக்காரு. அதனால் இப்போதைக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பேட் பண்ணி வந்தாருன்னா பார்த்துக்கலாம் அவர் எந்த மேட்ச் பண்ண போகிறாரு அப்படின்றத அப்புறமா ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவா. சீமன் எக்ஸரி தேங்க் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டார் பற்றி அப்டேட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.